விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட் ஆகிட்டே போறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசு அனுபவம் கிடையாதுங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பியூட்டிஃபுல்லா கத்துக்கிறார். ஒரு எல்லோட நடைமுறைப்படுத்துறார். மெட்ரோ ட்ரெயினை பாக்குறாரு, பார்க்க போகும்போது இப்படி கோட்டை வந்து இப்படி எடுத்து விடுறாரு. அவர் தெரியாதா இது என்ன ஃப்ரேம் அப்படின்னு, இது எவ்வளவு பேர் ஒரு வைத்திருச்சல் கிளப்புன்னு அவர் தெரியாதா? ரொம்ப தெளிவா இருக்கார். அவர் பேட்டி கொடுங்க. He is showing his reactions by action. Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi. திரு உதயநிதி தலைமை நடக்கிற ஆர்ப்பாட்டத்தினால அரசியல் மைலேஜ் தவிர தண்ணிக்கு எதுவும் திறந்துள்ள. என கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி அரசை நீங்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவோ வழக்குகள் மூலமாகவோ சரி பண்ணவே முடியாது. தாவேகா பலவீனம் ஆக்கணும். தாவேகா பலவீனமா இருந்தா தான் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு வேல்யூ. விஜயை பலவீனப்படுத்த உகந்த நேரம்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னு விஜய் காட்டிடுவாங்க. அரசு புதுசு, அதனால வந்து அவங்க பயந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் நிதானமாக இருக்கிறார். எந்த ஆபத்தும் கிடையாது. ஆபத்தை டீஸ்டபிளைஸ் பண்ண விஷயத்தை அப்புறம் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டார். இப்பயே ரொம்ப பியூட்டிஃபுல்லா 6+1 7 பேர் ராஜினாமா பண்ண வச்சு 234ங்கிற நம்பரே குறைச்சிட்டார். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வெளியே போனாலும் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் இருக்குது, பாமக வர ரெடியா இருக்குது. அதனால அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த தவிக்கும் இல்லை. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பதட்டம் கொடுக்க முடியும். ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து கர்நாடக முதலமைச்சர் நேரில் சந்திக்கிறதா இருந்துச்சுல, இப்படி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது எதுவுமே தற்காலிக ஒரு முடிவா தானே இருக்கும். பேச்சுவார்த்தை தான் நடத்துறேன். ஏன் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நேரடி நட்பு இருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு மாநில முதலமைச்சரை மாற்றும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். அப்ப டெல்லி சொன்னா ஒரு முதலமைச்சரை மாற்ற முடியும் என்றால் ஒரு அணைக்கட்டை திறக்க முடியாதா? தனக்கு தானே நெகட்டிவ் உருவாக்கிக்கிற ஒரு பேச்சுல அண்மையில சீமான் அவருடைய பேச்சும் சேர்ந்து இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சினிமால நீங்க விஜய்னு சொன்னவர் நீங்க இங்க ஜோசப் விஜய் சொன்னீங்களேங்கிறத கேள்வி. ஜோசப் விஜயா இருக்கிறது குற்றம் அல்ல, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பிறப்புரிமை. அது நீங்க இன்னொருத்தர் யாரு கேட்கறது? அவர் கேட்கிற கேள்வி, பாஸ் நேத்து வரைக்கும் நீங்க விஜய், அதானே திருப்பி இன்னைக்கு திடீர்னு ஜோசப் விஜய். இந்த கேள்வி இன்னைக்கு வந்து அரசாங்கத்துல எல்லா டாக்குமெண்ட்டும் என்னவா வருது? வணக்கம் சார். காவேரி நீர் பிரச்சனை ஒரு முடியாத பிரச்சனையாகவே இருக்குது. நேற்றைய தினம் அணையும் திறக்கப்பட்டிருக்கு. அது வந்து திடீர்னு ஒரு மழைப்பொழிவு ஏற்பட்டதுனால. ஆனால் இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஓகே சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இனி வரும் காலத்தில் இந்த காவேரி பிரச்சனை முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இருக்குமா? காவேரி பிரச்சனை அரசியல்வாதிகளால் எப்போதும் தீராது. அவர்களால் எப்போதும் தீராது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னும் 400 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அந்த தீரவே தீராது. ஏன்னா அரசியல் வந்து காம்ப்ளிகேஷனில் தான் குளிர் காயும். அது வந்து அதனால் எவ்வளோக்குள்ள காம்ப்ளிகேட்டாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நாங்கள் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம், உடச்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் வருண பகவானால் தான் எப்பயுமே அது காப்பாற்றப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு தர்மபூமி, ஒரு கர்மபூமி. அது வந்து அதனால் ரட்சிக்கப்படும். அதனால் வந்து அப்படி தான் தப்பிச்சிருக்கு. அரசியல்வாதிகிட்ட அது நீங்கள் வந்து இங்கே கருணாநிதி ஆள்றாரா, ஜெயலலிதா ஆள்றாங்களா, விஜய் ஆள்றாரா பிரச்சனை இல்லை. அங்கே பாஜக ஆளுதா, காங்கிரஸ் ஆளுதா, குமாரசாமி ஆள்றாரா பிரச்சனை கிடையாது. யார் ஆண்டாலும் அங்கே அரசியல் செய்வாங்க. இருக்கிறதுல பெட்டராக இருந்த பீரியடு ஒரு ஃபேக்ட் நான் சொல்ல வருது. ஏதோ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக சொல்ல விஷயம் இல்லை. நீங்கள் ஃபேக்சுவலாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். காங்கிரஸ் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த 3.5 வருஷம் தான் அங்கே பெரும் பிரச்சனை. அதற்கு முன்னாடி அங்கே வந்து எடியூரப்பா தலைமையில் 5 வருஷம் ஆட்சி இருந்துச்சு. அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் மறந்துடக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி இருந்தபோது கூட அங்கே பாஜக ஆட்சி இருந்தபோது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. கடந்த சட்டமன்ற தேர்தலோடு முடிஞ்சு 8.5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தலோடு முடிஞ்சு வச்சு. அந்த 5 வருஷம் ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு கிடையாது, கர்நாடகா கிடையாது. பாஜக ஆண்டபோது டெல்லியிலும் பாஜக, கர்நாடகாவில் பாஜக, தமிழ்நாட்டில் திமுக. அப்போ திமுகவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட அந்த விஷயங்கள் நடக்கலை. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் தான் மேகதாது அணையை கட்டுவேன்னு சொல்லி அதில் குறிப்பாக திரு DK சிவகுமார் அவர்கள் அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர், பிறகு துணை முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அவர் வந்து மேகதாது பிரச்சனையை பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இன்றைக்கி முதலமைச்சராக உட்காந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காருங்கிற பார்க்கும். ஸோ இட் வாஸ் காங்கிரஸ் பார்ட்டி ஹூ இஸ் இன்டல்ஜிங் இன் திஸ் ரிப்பீட்டட்லி. பிஜேபி வந்து எது சட்டப்படி செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லிட்டு செஞ்சு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு தொல்லைகள் இல்லை, எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஐயா பாரதிராஜா அவர்கள் உயிரோடு இருந்தபோது வைரமுத்து இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணது எப்போ அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் முன்னாடின்னு இருக்கும். அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறமா ஏன் நடக்கலைங்கிற யோசிக்கணும். ஏன் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக மட்டும் நடக்கும்? இந்த கேள்விக்கான எளிமையாக பதில் தேடணும்ல. அப்போ 8 வருஷமாக அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கணும். அப்போ 5 வருஷமாக அந்த பஞ்சாயத்து வரவே இல்லை, பாஜக கர்நாடகாவில் ஆண்ட வரை. ஆனால் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வரைக்கும் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் திரு மாணிக்கம் தாக்கூர் துடிக்கிறாரு, எங்களை பார்த்து சொல்கிறீங்கன்னு. கர்நாடகா காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேகதாதுவில் அணை கட்டுவோம்னு சொல்லிடுச்சு.
கர்நாடகா பாஜக கட்சி அணைக்கட்டும்னு சொல்லலை. அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை எப்படி இருக்கு. தொடர்ந்துகிட்டே இருக்கும், அரசியல்வாதிகள் இருக்கிறது தொடங்கும், எஸ்பெஷலி காங்கிரஸ் இருக்கிறவர். ஓகே, இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க இதே வேளையில் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒரே இடத்துல திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அங்கே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பங்கேற்கிறாரு. இதை வெறும் விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பார்வையிலே நம்ம பார்க்கலாமா? இதற்கு பின்னாடியும் அரசியல் சூழ்ச்சிகளோ இல்லை ஏதாவது திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டம்னா திரு உதயநிதி கலந்துக்கிறார். விவசாயிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் கிடையாது. அதில் விவசாயிகள் வரவங்க போனால் பச்சை தொண்டு போட்டால் விவசாயி தான், அவ்வளோதான். அதில் விவசாயிகள் இருப்பாங்க. தஞ்சாவூரில் ஒரு 60% பாப்புலேஷனே விவசாயம் தான். அதனால் அவங்க வரக்கூடியவங்க கட்சிக்காரங்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருப்பாங்க. தட் செப்பரேட் கேஸ். விவசாயிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் திரு உதயநிதி கலந்துக்கல. திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தில் திரு உதயநிதி கலந்துக்கிறார். அதில் விவசாயிகளும் கலந்துக்கிடுவாங்க. பொலிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நோ டவுட். இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க, இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எல்லாம் என்ன யூஸ்? யாரும் ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டால் கேட்கணும்ல. நீங்கள் ஒரு தனிநபராக இருந்தால் தூக்கி உள்ளே வச்சுருவீங்க. ஒரு அரசாங்கம் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசை பல முறை கண்டித்திருக்கிறது, தண்டிச்சிருவோம்னு சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 350 பயன்படுத்தி உன்னுடைய செயல்பாட்டு அதிகாரத்தை நாங்கள் பறிமுதல் பண்ணிடுவோம்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் அசரவே மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண நமக்கு ஓட்டுன்னு நினைக்கிறவங்க. அது வந்து ஒரு ஃபால்ஸ் இமேஜ். அப்படி இல்லைன்னு பிஜேபி காட்டியிருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு வந்து ஓட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு அவங்க அப்படி நினைக்கிறேன். ஓட்டு வாங்குறதுக்கான வேறு வழிகள் தெரியல, அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திரு உதயநிதி தலைமை நடக்கிற ஆர்ப்பாட்டத்தினால அரசியல் மைலேஜ் தவிர தண்ணிக்கு எதுவும் திறந்துள்ள. ஏன்னா தண்ணி 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி திறந்து விட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் 3ஆம் தேதி நடக்குது, 1ஆம் தேதியே தண்ணி திறந்து விட்டாங்க. ஏன்? தண்ணி அவங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. அவங்க தண்ணி திறந்து விட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய கூட்டத்தில் தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணி திறந்து விட முடியாது, தண்ணி இல்லைன்னாங்க. 4 நாளில் வந்துருச்சு. எப்படி மழை பெஞ்சு ஒரே நாளில் மழை பெஞ்சு அணை நனைஞ்சிருச்சா? அதில் அவங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு, தண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி அரசை நீங்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவோ வழக்குகள் மூலமாகவோ சரி பண்ணவே முடியாது. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து கர்நாடக முதலமைச்சர் நேரில் சந்திக்கிறதா இருந்துச்சுல, இப்படி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது எதுவுமே தற்காலிக ஒரு முடிவாக தானே இருக்கும். எதிர்கால பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நிரந்தர பிரச்சனை வந்து நீதிமன்றம் தானேங்க. இப்போ நான் ஒரு பிளான் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, ரெண்டில் எது சரின்னு ஒரு நடுவர் ஒருத்தர் தீர்மானிக்கிறார். அப்படி தான் நீதிமன்றம் போனோம். அது ஒரு வருஷக்கணக்காக ஓடி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு ஆணையம் அமைக்கப்பட்டு மாதம் எவ்வளோ தண்ணி திறக்கப்படுங்கிற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆனால் திறக்கணும்ல. ஸோ இதுக்கு இறுதி தீர்வு எட்டப்பட்டு விட்டுருச்சு. 2 சைடில் ஒருத்தர் கேட்கலன்னு என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி காணாமல் போயிட்டாருன்னா அவரை நீங்கள் பிடிச்சி வைக்கலாம். கர்நாடக அரசே கேட்க மாட்டேன்னு நீங்கள் எப்படி செய்வீங்க? ஒரு அரசாங்கம் நீங்கள் அரசாங்கத்தை கலைக்க தான் வேணும். கலைச்சிட்டா சந்தோஷப்பட்டுருவாங்க. திரும்பி நம்ம கர்நாடகா ப்ரைடு, கர்நாடகா உரிமை, அதை நிலைநாட்டுறக்கா என்னை கலைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஸோ மக்களை அவங்க ஏமாற்றிடுவாங்க. அது ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் தான். பிரச்சனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த குளறுபடிகள் நடக்கின்றன. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட். நீங்கள் இப்போ இறுதி தீர்வு ஒரு மனிதர் என்னென்ன விதமான முயற்சி பண்ண முடியுமோ அத்தனை விதமான முயற்சிகள் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்டோரி ரீஓப்பன் ஆகிறது அவங்களுடைய அடம் பிடிக்கிறதுனால. இதுக்கு வந்து இன்னொரு தீர்வு கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு தாவேக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. என்னென்ன வழக்கு போடும்? கர்நாடகாவை தண்ணி திறந்து விட சொல்லுங்கள். ஏற்கனவே சொல்லியாச்சு, தண்ணி திறந்து விட சொல்லி. புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, புதுசாக சொல்லி அதே தானே. அதே தான். ஒரு ஆபத்து என்ன இருக்கு? ஒருவேளை ஏதாவது நீதிமன்றம் ஏதாவது மாற்றி வச்சுட்டு அந்த நம்பரை பூரா ரீவிசிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்கன்னா திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ யூ ஆல்ரெடி ஹேவ் த ஆர்டர் ஆன் யுவர் ஃபேவர். அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் வழி பார்க்கணுமே தவிர இன்னொரு ஆர்டர் போய் கேட்டு போய் நிற்கிறது இல்லை. இன்னொரு ஆர்டர் கேட்டு போனால் இன்றைக்கி வேறு ஜட்ஜு அவர் வேறு ஒன்று பார்த்துட்டு ஆமாப்பா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் எவ்வளோ தண்ணி விடலான்னு பார்ப்போம்ப்பா, திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா இன்னும் எத்தனை வருஷம் கேஸ்? அவங்க என்ன சொல்லுவாங்க? கேஸ் நடக்குது, அதனால் இப்போ திறந்து விட மாட்டேன்றாங்க. உங்களுக்கு புரியல? ஸோ இந்த விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கான விஷயத்தை நீங்கள் மத்திய அரசின் மூலமாகவும் டிப்ளமசி மூலமாகவும் நீதிமன்றம்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். பேச்சுவார்த்தை நடத்துறது எந்த தப்புமே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் சொல்ல ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்தணும். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் சொல்வது போல் அல்லாமல் பேச்சுவார்த்தை தான் நடத்தணும். ஏன்? விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நேரடி நட்பு இருக்கிறது. ராகுல் காந்தி ஒரு மாநில முதலமைச்சரை மாற்றும் அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். நேற்று வரைக்கும் சித்தராமையா முதலமைச்சர், இன்னைக்கு டிகே சிவகுமார் முதலமைச்சர். எப்படி திரும்ப தேர்தல் நடந்துச்சா? இல்லை எம்எல்ஏக்கள் வந்து மாற்றி தேர்ந்தெடுத்தாங்களா? என்ன நடந்துச்சு? ஒன்றுமே இல்லை. டெல்லி சொல்லிச்சு, மொத்தம் மாறிச்சு. அப்போ டெல்லி சொன்னால் ஒரு முதலமைச்சரை மாற்ற முடியும் என்றால் ஒரு அணைக்கட்டை திறக்க முடியாதா? அப்போ யாரை ஏமாற்றுறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நீங்கள் ராகுல் காந்தி நடத்துங்க, டிகே சொல்லுங்க, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. பேச்சுவார்த்தை மூலமாக தீரும் பிரச்சனை. பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் சம்மதிப்பார்களாங்கிறது தான் பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் விஜய் அவர்கள் ஒரு பலமான ஒரு நெருக்கடிக்கு இடையில மாட்டியிருக்காரா? எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ? ஒரு கூட்டமாக இருக்குது, அந்த கூட்டத்துக்கு நடுவில் விஜய் அவர்கள் ஒரு புள்ளியாக மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறாரோன்னு இருக்குது. அதெல்லாம் நான் தவிக்கவே இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறார். அவருக்கு வந்து ஒன்று தவிப்பு அப்படிங்கிறது எங்கே நிற்கும்? ஆட்சியோடைய நிலைத்தன்மையில் தான் நிற்கும். ஆட்சி தொடருமா போயிருமாங்கிறது.
அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் அடுத்த 3 மாதத்துக்கு அவங்களால தொடவே முடியாது யாராலையும். ஏன்னா வந்து 6 மாதத்துக்கான மேண்டேட் வாங்கி வச்சுக்கிட்டாரு. நீங்கள் அவர் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் 3 மாதம் தான் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் அவரை நீங்கள் யாரும் டிஸ்டர்பே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே அவர் இன்னமும் ஸ்டெபிலைஸ் ஆயிடுவார். இப்போயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 6+1 7 பேர் ராஜினாமா பண்ண வச்சு 234ங்கிற நம்பரே குறைச்சிட்டார். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற நம்பரே வந்து மெஜாரிட்டி நம்பரே பாதியாக குறைச்சிட்டார். இப்போ அதில் வந்து அவங்களுக்கு தேவையான நம்பர் இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள்லாம் வெளியே போனாலும் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் இருக்குது, பாமக வர ரெடியாக இருக்குது. அதனால் அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த தவிக்கும் இல்லை. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்ஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பதட்டம் கொடுக்க முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசு புதுசு, அதனால் வந்து அவங்க பயந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் நிதானமாக இருக்கிறார். அவர் வந்து ஒன்றுமே பிரச்சனை லேர்ன் பண்ணுவோன்னு இருக்கிறார். கற்றுக்கிடுவோம் நினைக்கிறார். எந்த ஆபத்தும் கிடையாது. ஆபத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ண விஷயத்தை அப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ பூரா லேர்னிங் கர்வ் தான். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதிர்க்கட்சிகளுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு விமர்சனம், அரசியல் சார்ந்த விமர்சனம் எல்லாத்தையும் தாண்டி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இவங்களுக்கும் இடையிலே ஒரு சலசலப்பு ஏற்படுதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் சார்ந்த ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு போயிட்டு வச்சு எடுத்துட்டு வந்ததுலேருந்து அவங்க தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சு வெங்கடேசன் சொன்னதோ திரு வீரபாண்டியன் சொன்னதோ வேளாண் பட்ஜெட்டை போய் அமைச்சர் திருப்பதி பெருமாள்கிட்ட வச்சுட்டு வந்தார், இது என்ன பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. இவர்கள் யாருமே திரு ராம ரவிக்குமார் குறிப்பிட்டது போல் இவர்கள் யாருமே கலைஞருடைய சமாதியில் இதே பட்ஜெட் வைக்கப்பட்ட போது யாரும் பேசலை. திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்கே போய் வச்சுட்டு வர்றாரு, அதை யாரும் பேசலை. என்னங்க சமாதியில் போய் வச்சுருங்க, என்னங்க பகுத்தறிவுன்னு யாருமே கேட்கல. அப்போ வந்து சாமி கிட்ட வச்சா குத்தம், சமாதியில் வச்சா சுத்தம், இது என்ன கணக்கு? இது அவர்கள் தான் சொல்லணும். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன முயற்சி பண்ணுறாங்க? அவர்களுக்கு ஒன்று அடிப்படை இந்து மத வெறுப்பு. இது வந்து பேசிக். அவங்களுக்கு எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பேஸ் அதர் தென் பிஜேபி. அவங்களுக்கு இந்து மத வெறுப்பு ஒன்று உள்ள ஓடிட்டு அதை எப்படியா குத்திகிட்டே இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் எல்லாரும் வெளியில் பேசுகிற மாதிரி தாவேகா பலவீனமாக இருக்குதோ இல்லைன்னா தாவேகா பலவீனமாக ஆக்கணும். தாவேகா பலவீனமாக இருந்தால் தான் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு வேல்யூ. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை எம்எல்ஏங்க? 2 எம்எல்ஏ. 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார். இதற்கு முன்னாடி 10 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சிகளுக்குலாம் ஒன்றும் கிடைக்கல. அப்போ 2 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம இது விஜயை பலவீனப்படுத்த உகந்த நேரம்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னு விஜய் காட்டிடுவார், அவ்வளோதான். அவங்க வந்து அதனால் வந்து ட்ரை பண்ணி எல்லாம் மக்களுக்காக போராடுற மாதிரி. நீங்கள் இந்த பக்கம் வந்து இவங்க தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோன்றீங்க, அந்த பக்கம் திரு உதயநிதியை வச்சு கட்சியில் நிகழ்ச்சி நடத்துறீங்க. அப்போ என்ன, இவருக்கு ஒரு மெசேஜ் பாரு, நான்லாம் வந்து சும்மா எப்போனாலும் மாறிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மெசேஜ் தான். திருமாவளவன் ஓப்பனாக நேரடியாகவே ஒரு சேனலுடைய பேட்டியில் வச்சு ஓப்பனாகவே சொல்கிறார், நாங்கள் இந்த ஆட்சி கொடுக்கக்கூடிய ஆதரவுங்கிறது நிரந்தரம் அல்ல, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் ஆதரவு வாபஸ் யார் தடுக்க முடியும்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்ன மெசேஜ்ன்றீங்க? அவங்க வந்து அவங்க அமைச்சர் உட்காந்து என்ன ஆதரவு வாபஸ் வாங்குவாங்க? அவர்கள் கட்சிக்குள்ளே குளறுபடி இருக்குது. கர்நாடகா காங்கிரஸ் வேறு சொல்லுது, தமிழ்நாடு காங்கிரஸ் வேறு சொல்லுதா? சமூக நீதி விடுதலைன்னு சொல்லி மாற்றுறதுல திருமாவளவன் தப்புன்றாரு, வன்னியரசு சரின்றாரு. விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக திருமாவளவன் தான் அமைச்சராகிறதா இருந்தது, அதற்கு தான் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்புறம் வந்து அவர் எம்பியாக இருக்கிறாரு, 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடக்கணும், எம்எல்ஏ பை எலெக்ஷன் நிற்கணும், ஜெயிக்கணும்னு 1008 பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போ வந்து ஏற்கனவே வென்றிருக்கக்கூடிய வன்னியரசுக்கு கொடுக்காம நாளை வெல்வார் என்று எதிர்பார்க்கக்கூடிய திருமாவளவன் கொடுக்குறதான ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ திருமாவளவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா அவர் பல முறை வலியுறுத்துறாரு, வந்து நான் வந்து அவர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு கேண்டிடேட்டாக அறிவிச்சிருந்தாருங்கிறேன் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்பயும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஏன் நின்ன அப்படி ஏன் நிற்கிற விரும்பினங்கிறேன் தெளிவாக சொல்கிறார். நாளைக்கு வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா நான் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அவருடைய கட்சிக்காரர்களே அவரே நம்பலையாங்கிற கேள்வி வருது. உங்களுக்கு புரியல? என்னுடைய கட்சிக்காரங்க மாறிடாமல் இருக்கிறதுக்கு நான் குறுக்க ஒரு அணைக்கட்டாக நிற்பேன், அப்போ நானும் ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது என்னை மீறி போயிட மாட்டாங்கிறது அவரே பதிவு பண்ணக்கூடிய, இது நான் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை, அவர் பதிவு பண்ணக்கூடிய வார்த்தைகள். திரு கார்த்திக் செல்வன் பேட்டை ரொம்ப தெளிவாக பதிவு சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அவர் நின்னதை இதை வந்து நான் சாணக்கியால டே 1லேயே சொல்லியிருக்கேன். அவர் என்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நான் கேண்டிடேட்டில் சொன்னாரோ அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அவருக்கான நோக்கம் இதுதான். நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் அமையும், அதில் எம்எல்ஏக்களுக்கு நமக்கு வந்து பெரிய விலை கிடைக்கும், அப்போ நாம் வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை பங்கு வாங்குறதுக்கு மற்றதுக்கோ நாம இன்னும் சரியாக இருக்குங்கிறதோ அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தட் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ இந்த கட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகா பலவீனமாக இருக்கும் அல்லது தாவேக்காவை பலவீனமாக ஆக்கணும். அப்போ தாவேக்கா பலவீனமாக இருந்தால், தாவேக்கா அரசு பலவீனமாக இருந்தால்தான் நமக்கு அப்பர் ஹேண்ட், நம்மளை நம்பி இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இப்போ வந்து அவங்க இல்லை அப்படின்னும் போது இவங்களுக்குலாம் பதறுது. என்ன இவர் வந்து என்ன பொலிட்டிக்கலி, நான் பல முறை சொல்லிட்டேன் இதை, திரு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்மார்ட் ஆகிட்டே போகிறார். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அரசு அனுபவம் கிடையாதுங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பியூட்டிஃபுல்லாக கற்றுக்கிறத நல்ல ஒரு எல்லோடு நடைமுறைப்படுத்துகிறார். சும்மா சாதாரண நடைமுறைப்படுத்தலை. அவர் வந்து 100 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினை பார்க்குறாரு. பார்க்க போகும்போது இப்படி கோட்டை வந்து இப்படி எடுத்து விடுறாரு. அவர் தெரியாதா இது என்ன ஃப்ரேம் அப்படின்னு ட்ரோன் ஷாட்டில் வந்து எடுக்கிறாங்க. இது எங்கே போகணும், இது எவ்வளோ பேர் ஒரு வைத்தறிச்சல் கிளப்புன்னு அவர் தெரியாதா? போகும்போது மெட்ரோவில் இறங்கும்போது அப்படி 2 ஸ்டெப்பாக இறங்குறாரு, அப்படி பெல்ட் அப்படி சரி பண்ணி விடுறாரு. இதெல்லாம் என்னன்றீங்க?
ரொம்ப தெளிவாக இருக்காரு. அதாவது பாஸ் நாங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டோம் பாஸ், இதுதான் வேறு விதமாக சொல்கிறார். அவர் பேட்டி கொடுங்க ஹீ ஷோயிங் ஹீஸ் ரியாக்ஷன்ஸ் பை ஆக்ஷன். ஓகே, இவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, பஸ் பேசாமல் நாங்கள் ஆக்ஷன்லேயே காட்டுவோம் பாஸ். அவர் எல்லாம் அந்த கூலிங் கிளாஸை போட்டு நிற்கிறது வந்து அப்படியே நீங்கள் வந்து டக்குன்னு ஜனநாயகனோட ஃப்ரேமுக்கு இந்த ஃப்ரேமுக்கு வித்தியாசமே இருக்காது. உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரோன் ஷாட்டில் இருக்கும். இவ்வளோ தான் கணக்கு. அவர் ரொம்ப தெளிவாகிட்டார், ஸ்டெபிலைஸ். இவங்க வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது இல்லை பாஸ், நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு அவர் காட்டுறேன். ஓகே, பேச்சுகளால் இல்லாமல் ஆக்ஷனாலே நிறைய ரீச் கிடைக்குது அப்படின்னாலும் எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் பேசி பேசி அவங்களுக்கே ஒரு நெகட்டிவ் வாங்கிக்கிறாங்க, பாசிட்டிவ் எல்லாமே விஜய் பக்கம் போயிடுது அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஆமாம், அப்படி தான் நடக்குது. ஆனால் அதற்கான காரணம் என்னங்கிறது அவங்க தான் பிரச்சனை. அதாவது நீங்கள் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வீழ்ந்ததுக்கான காரணம் என்னன்னு புரிக்கணும். நீங்கள் நரேந்திர மோடி இருக்கிறாரு, பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, அதில் எதில் எதிர்க்கணும்னு பார்க்கணும். அவர் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காரோ அதில் போய் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட இது ஒரு நன்மதிப்பை சம்பாதிக்கலை. மக்கள் வந்து கடுப்பில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் நல்ல விதமாக அவங்க எடுத்து நீங்கள் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா மக்கள் உங்கள் பக்கம் அட்டப்பாவி பிஜேபி இப்படியா பண்ணியிருக்கு தெரியவே இல்லையம்பாங்க. தெர் இஸ் நத்திங் லைக் தட். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற போது அது சொன்னாங்க எத்தத்தின்னா பித்தந்தலியும் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகளுக்கும். இவங்களை டிவிக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு 100 வழிகள் இருக்குது. 100 வழிகள் இருக்குது இன்றைக்கே. அதற்கான வழிகள் தெரியாமல் அவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் முட்டி திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வழி என்னன்னு தெரியாமல் கண்ணு தெரியல, இருட்டாக இருக்குது, அப்போ என்ன செய்வோம், டம்முளே முட்டிக்கிட்டு இருப்போம். இவ்வளோ தான் நடந்துட்டு. அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுங்கிற முயற்சியில் இல்லை. அவங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க. அது ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த பதட்டம் இருக்குது. ஓகே, தனக்கு தானே நெகட்டிவ் உருவாக்கிக்கிற ஒரு பேச்சில் அண்மையில் சீமான் அவருடைய பேச்சும் சேர்ந்துருக்குன்னு எடுத்துக்கலாமா? அதில் குறிப்பாக ஒரு விஷயம் நோட் பண்ணலாம் அப்படின்னா, விஜய் அவர்களை தாக்கி பேசுனதான் நடிக்கும் பொழுது தெரியலையா அந்த ஜோசப்ன்றது இப்போ மட்டும் அது திட்டமிட்ட அரசியல் நோக்கம் தானே, அதில் சந்தேகமே இல்லை. அது உண்மை தானே, அவர் சொன்ன உண்மை தான். அதை வந்து திருமாவளவன் என்டார்ஸ் பண்ணுறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், என்ன அதை வந்து ஏதோ சீமான் வந்து வைத்தறிச்சல் சொல்கிறார் நீங்கள் நினைக்கக்கூடாது. சீமானுடைய இயற்பெயர் இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த அவருடைய டாக்குமெண்ட்ல இருக்க வந்து செபஸ்டியன் சைமன் அப்படிங்கிற பேர். அவர் வந்து டே ஒன்லே சீமான் மாறிட்டார். ஸோ திடீர்னு ஒரு நாள் சைமன், திடீர்னு ஒரு நாள் செபஸ்டியன். நமக்கு தெரிஞ்சதே சீமான் தான். சினிமாலையுமே அதான் உங்களுக்கு. ஸோ சினிமாலையும் தான், அரசியலையும் தான். அவர் தன்னை நிலைப்பாடை மாற்றிக்கவே இல்லை. திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக எல்லா சினிமாலையும் விஜய் 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 விஜய்னு வந்துக்கிட்டு உங்கள் விஜய் அப்படி தான் சொல்லிட்டு திடீர்னு இந்த பக்கம் வரும்போது ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் வந்து ப்ரொமோட் ஆகுது, ஹைலைட் ஆகுது, அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க தரப்புலேருந்து வரும்போதே விஜய்னு சொல்லாமல் ஜோசப் விஜய்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மைனாரிட்டி ஓட்டு அங்கே நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், மைனாரிட்டி ஓட்டு வந்து டிஎம் கிட்ட இருந்து பெருசாக போயிடுச்சு. இதை வந்து இன்றைக்கும் எம்பியாக இருக்கக்கூடிய, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய, பதவியில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய பெருமக்கள் நான் பேசியிருக்கேன். அவங்க இல்லை அதெல்லாம் போகாதுன்னு அன்றைக்கி எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க. இல்லை பாஸ், பெருசாக போயிடுச்சு, நீங்கள் வந்து மைனாரிட்டி ஓட்டு டிஎம்கே பக்கம் இல்லை, இட் வென் டு டிவிக்கேன்னு அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறாங்க. அதற்கு ஜோசப் விஜய்ங்கிற பேர் முக்கியமான காரணம். அதை ஒரு விமர்சனம் பண்ணுறது அரசியல் ரீதியாக சரிதான், தப்பு இல்லை. நீங்கள் வந்து நீ சினிமாவில் வந்து விஜய், அரசியலில் ஜோசப் விஜய் என்ன நோக்கங்கிற கேள்வி சரிதான, தப்பு கிடையாது. ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் தான் என்னவா ப்ரொமோட் பண்ணுறீங்கிறது இருக்குல்ல, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. என்னென்ன ப்ரொமோட் பண்ணுறீங்க, அது ஜோசப் விஜய். நீங்கள் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் ஜோசப் விஜய் தானே இருக்குது. நீங்கள் வந்து எல்லா சினிமாலையும் ஜோசப் விஜய்னே போட்டுருக்கணும். விஜய் ஆண்டனி தானே போட்டிருக்காரு. அவர் வெறும் விஜய்னு போடலையே, ஆண்டனிங்கிற பேரை டே ஒன்ல தானே வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து கிறிஸ்டியன் யாருமே அவங்களை யாரும் கேட்கவே இல்லையே. விஜய் ஆண்டனி யாரா தமிழ்நாட்டில் யாரா பாரபட்சமாக பார்க்குறாங்களா? அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் இல்லையா? அவர் மியூசிக் டைரக்டராக இருந்தபோது இல்லையா? ஹீரோவாக இருந்தபோது இல்லையா? ப்ரொடக்ஷனில் இருந்தபோது இல்லையா? டைரக்ஷனில் இருந்தது அது இன்னும் வளர்ந்துகிட்டே தானே போகிறாரு. யார் நம்ம வந்து ஜேம்ஸ் வசந்தன் இருக்கிறாரு, என்ன குறைஞ்சோம்? ஜேம்ஸ்னா யாருன்னு தெரியாதா நமக்கு? வெறும் வசந்தன் அவர் ஏமாத்தலையே. ஸோ ஜேம்ஸ் வசந்தனோ, விஜய் ஆண்டனியோ, ஜோசப் விஜயோ, அது டே ஒன்லேருந்து யாருமே தப்பு சொல்ல போகிறது இல்லையே. ஆனால் இவர்கள் வந்து டே ஒன்லேருந்து வந்து எஸ்ஏ சந்திரசேகருடைய, விஜயுடைய தகப்பனார் பேர் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் வந்து ஹிந்து நேமா கிறிஸ்டியன் நேமா? ஜெனரலான ஒரு நேம் வருது, இருக்கு ஹிந்து நேம் கீழே தான் வருது. ஹிந்து நேம் அப்படித்தானே இருந்துச்சு. ஏக்கு வேறு அர்த்தம் இருக்கும், அது வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சந்திரசேகருங்கிற நேம் தானே ப்ரொஜெக்ட் ஆச்சு. அவருக்கு ஃபுல் நேமில் கிறிஸ்டியன் நேம் இருக்குது. தட் செப்பரேட் கேஸ், சரிங்களா? அப்போ ஜோசப் விஜய்னு நீங்கள் தப்பு கிடையாது. நான் சொன்னேன் ஜோசப் விஜய்னு சொல்ல தப்பு கிடையாது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு முஸ்லீம் வந்து இந்து நேமில் வைக்கணுமா, ஒரு கிறிஸ்டியன் வந்து இந்து நேமில் வைக்கணுமா? வேண்டாம். முன்னாடி பாலிவுட்டில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, சரிங்களா? காமன் நேம் திலீப் குமார், அந்த குமார் தான் வச்சுருவாங்க. ஆனால் வந்து பேசிக்கலாக முஸ்லீம் நேம் இருக்கும். அது ரொம்ப முன்னாடி வச்சுருந்தாங்க. அது நம்ம தேவைப்படவே இல்லையே. சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான், எல்லா கானும் இருக்காங்கல்ல. நம்ம வந்து இந்தியா முழுக்க கொண்டாடுதே, முஸ்லீம்கள் மட்டுமா கொண்டாடுறாங்க? ஸோ நீங்கள் கலைஞரா இல்லையான்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் முஸ்லீமா இந்துவான்னு பார்க்குறதில்ல. ஜேம்ஸ் வசந்தன் பெரிய ஹிட் கொடுக்குறாரு, விஜய் ஆண்டனி பெரிய ஹிட் கொடுக்குறாரு, ஜோசப் விஜயும் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ சினிமாவில் நீங்கள் விஜய்னு சொன்னவர் நீங்கள் இங்கே ஜோசப் விஜய்னு சொன்னீங்களேங்கிற கேள்வி. ஜோசப் விஜயா இருக்கிறது குற்றம் அல்ல, அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பிறப்புரிமை. அது நீங்கள் இன்னொருத்தர் யார் கேட்குறது? அவர் கேட்குற கேள்வி, பாஸ் நேற்று வரைக்கும் நீங்கள் விஜய், அதனால் திருப்பி இன்னைக்கு திடீர்னு ஜோசப் விஜய். இந்த கேள்வி இன்னைக்கு வந்து அரசாங்கத்தில் எல்லா டாக்குமெண்ட்டும் என்னவா வருது? நம்ம முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நீங்கள் போடலாம். கனிமொழி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பேரில் கனிமொழி தான் போட்டுட்டு இருந்தாங்க. பிறகு ஒரு பேரில் கனிமொழி கருணாநிதினு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நியூமராலஜியாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ரொஜெக்ட் பண்ணது என்னென்னா இன்றைக்கி அவங்க பார்க்கணும் கனிமொழி, இங்கே போஸ்டர்ஸ் கனிமொழி கருணாநிதி தான் போடுறாங்க.
அவங்கள்ட்ட உரிமை அதுதான் கேட்குறாங்க. நேற்று வரைக்கும் கனிமொழின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கனிமொழி கருணாநிதின்னு சொன்னீங்களே, என்ன காரணம்? இன்னொரு கனிமொழி அங்கே இருக்கிறாங்க டிஎம்கேலே, அவங்க எம்பியாகவும் இருக்கிறாங்க, அவங்க கனிமொழி சோமு. அப்போ கனிமொழினா எந்த கனிமொழின்னு யாருமே கேட்டக்கூடாது. ஏன்னா கனிமொழினே இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட சேம் ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 3rd ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன் அவங்க. அப்போ என்விஎன் சோமுடைய பொண்ணு அப்படிங்கும்போது அந்த இடத்துல கனிமொழி சோமு கனிமொழி கருணாநிதி வந்து நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னு ஒரு காரணம் வேணும்ல. இந்த காரணம் விஜய்கிட்ட இல்லைன்னு திரு சீமான் கருதுறார். இந்த 1.5 மணி நேரம் பேச்சு எல்லாமே வந்து சீமான் அவர்கள் பாஜகவின் பக்கம் சாய்ந்ததின் விளைவுதானோ அப்படின்றாங்க. ஏன்னா வந்து நடக்கக்கூடிய அடுத்த தேர்தல் பாஜகவே சாஞ்சு கிடக்கு, போராள் வராள் பூரா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாஜக பக்கம் சாரார், பாஜக பக்கம். அண்ணாமலையே பாஜக படத்தை எதிர்பக்கமாக சாஞ்சிட்டாரு, கூடவே இருந்தவர் அவர். எந்த விஜயே பாஜகவுக்கு தான், சீமானே பாஜகவுக்கு தான். அண்ணாமலையும் பாஜகவுடைய தனி குடும்பம் தான். இருங்க, அடுத்து பந்து வந்துடும். அது விஜய பாஜக பி டீம்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. திருமாவளவன் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லிச்சு. இன்னைக்கு 2 பேரும் நீங்க போய் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. அப்போ பாஜகவோட பி டீமோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. நீங்க எந்த டீம்? பாஜகவோட சி டீம். அம்மாவே இல்லையா? சரி, விஜய் சீமான் எதிர்க்கிறாரா இல்லையா? அதான கேள்வி. அப்போ சீமான் வந்து பாஜகவுடைய பி டீம். என்ன நியாயம் உங்களுக்கு இருக்கு? விஜயும் பாஜகவுடைய பி டீம், விஜய் எதிர்க்கிற சீமானும் பாஜகவுடைய பி டீம். அதாவது ஒரு கட்சி மேலே எவ்வளோ பழி போடலாங்கிறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? எப்படி உங்களுக்கு சொல்லணும்? விஜயை விமர்சிக்கிறவர் சரி, அப்போ உதயநிதி விஜய் விமர்சிக்கிறாரா இல்லையா? விஜய உதயநிதி, அப்போ உதயநிதி பி டீம் தானே பிஜேபிக்கு. எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு, அவர் கூட்டணியிலே இருக்கிறார். அப்போ யார் விமர்சித்தாலும் பி டீமு, யார் ஆதரித்தாலும் பி டீமு, விஜயும் பி டீம். அப்போ யூ வாண்ட் டு பிளேம். எப்படி இந்து மதம் வந்து எல்லோருக்கும் கிள்ளுக்கீரையோ, எல்லோரும் விமர்சிக்கலாம், எவ்வளோலாம் வாய்க்கு வந்தாலும் பேசலாம். அதே போல் பாஜக என்ன விமர்சனம் பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க, பாஜகவும் கேட்காது, பாஜக கூட்டணி நிகழ்ச்சி கேட்க மாட்டாங்க, போகிற போக்கில் 2 அடி அடிச்சு போயிடும் பண்ணுற விஷயம் தான். என்ன சீமானே பாஜக பி டீம்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்குது? இந்தியாவே ஒரு நாடு என்று ஏற்றுக்கொள்ளாத கொள்கை கொண்டவர் சீமான். இந்தியா வந்து நாடுகளின் சங்கமம் நினைக்கிறவர். இந்தியா ஒற்றை நாடு, இந்தியா ஒரே நாடு அப்படின்னு திரும்ப திரும்ப அடிச்சு அடி வயிற்றுல பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி. எப்படி என்ன ஒற்றுமை இருக்குன்றீங்க? பி டீமா இல்லாம கூட்டணியிலே இணைய போறாங்களாங்கிறது தான் இப்ப சந்தேகம். கூட்டணியில இணையறதுக்கு தனி வச்சுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே சேர்றது யோசிக்கலையாங்க? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணிக்கு வரலையா? பிளான் பண்ணலையா? டிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இல்லையா? பிஜேபி கூட்டணியில் டிஎம்கே இல்லை. 2021 வந்து யார் இருந்தார்? திருமாவளவன் இருந்தாருங்க பிஜேபி கூட்டணியில். அப்புறம் சேர்ந்து ஹெச் ராஜாவும் திருமாவளவன் ஒரே கட்சி, ஒரே கூட்டணியில் எம்எல்ஏ. ஹெச் ராஜாவும் திருமாவளவனும் ஒரே கூட்டணி எம்எல்ஏ. எவ்வளோ கூத்தலாம் நடந்துருச்சு. திடீர்னு வந்து அவங்க கூட்டணியா அப்படின்றீங்க. தேர்தலுக்கு தேவைப்பட்டால் கூட்டணி நிற்கிறாங்க, நீங்கள் நிற்க மாட்டீங்களா? உங்களை இவ்வளோ இழிவுபடுத்தின கட்சியோட டிவிக்கு கூட்டணி வச்சிருக்கல. திருமாவளவன் உங்களை என்ன சொல்லி சொன்னார்? என்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொன்னாங்க? அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க. செல்வப்பிறந்த உங்களை எவ்வளோ விமர்சிச்சாரு? காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்போ எல்லாரும் சந்தர்ப்பவாதமாக செயல்படலாம், பிஜேபி மட்டும் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணுமா தத்துவம் பேசிக்கிட்டு? அப்போ அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் சீமானுடைய வாய்ப்பும் அவருக்கு உண்டான அந்த எல்லாமே குறையாதுன்னு நினைக்கிறீங்களா ரசிகர்கள்? அதாவதுங்க, அரசியலை பொறுத்த அளவுக்கு வெற்றி தோல்வி 2 தாங்க. தர்மம் அதர்மம், நியாயம் அநியாயம், நல்லவன் கெட்டவன், நேர்மை அநீதி, இதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. வல்லவன் வகுத்ததே வாய்க்கால், வென்றவன் சொல்லுவதே தத்துவம். அவ்வளோதான். நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா, இவ்வளோதான் கேள்வி. நீங்கள் ஜோசப் விஜய்ங்கனால ஜெயிச்சிங்களா? நீங்களும் வச்சுக்கோங்க, செபஸ்டியன் சீமான் வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டார்ல, அவ்வளோதான் கேள்வி. அங்கேருந்து 2வது. அப்போ கூட்டணிக்கு வெல்வது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்க முடியும், வெல்லணுங்கிறது தான் நோக்கமாக இருக்க முடியும். அதற்கு பின்னாடி நீங்கள் தத்துவங்கள்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது. காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்குன்னு சொல்லுங்கள். கேரளாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாலிசியாகவே ஏதாவது சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக வேறு. தமிழ்நாட்டில் இருந்தும் பாய் பாய்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? எத்தனை வருஷமா என்ன கொள்கை உடன்பாடு இருக்குது? மதிமுகங்கிறது திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டு உருவான இயக்கம். எவ்வளோ வருஷமாக கூட்டம் இருந்தாங்க. இன்றைக்கி தான் அண்ணன் மாதிரி இருக்காரு. எவ்வளோ வருஷமாக கூட்டம் இருந்தாங்க. இறுதி மூச்சு வரை நான் அங்கே தான் இருப்பேன் தானே சொன்னார். அப்போ நீங்கள் வெற்றிக்கு தான் கூட்டணி. சீமான் என்ன விரும்புகிறார்? அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே நம்ம போட்டி 7 தொகுதிக்கு வரப்போகுது. அதில் அம்பை 1. அதில் நான் நிற்க போகிறேன், வெல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு? இன்னும் வெளியில் பகிரங்கமாக வரணும். என்ன ஓடிட்டு இருக்குன்னு, மற்ற எந்த கட்சியும் வேட்பாளர் நிறுத்துவதில்லை. தாவேக்காவுடைய வேட்பாளர் அநேகமாக திரு எஸ்.கே. சுப்பியா, முன்னாள் அமைச்சர், அதிமுகலேருந்து தாவேக்கா போனவர். அநேகமாக அவர் தான் ரீட் வென்றவர். அதனால் அவர் அங்கே நிற்பார். அப்போ அவர் எதிர வந்து சீமான், 2 பேர். சீமானுக்கு வந்து மறைமுகமாக திமுக அதிமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகள் ஆதரவு கொடுக்கும். ஏன்னா அவங்க கேண்டிடேட் நிப்பாட்ட மாட்டாங்க. அப்போ தாவேக்கா வேண்டாம்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வாங்க, இதுதான் ஐடியா. அதன் மூலமாக சட்டமன்றத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறார் சீமான். அதனால சில சமரசங்கள் இருக்கலாம், எல்லா கட்சிகளையும் போலவே. Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Naturals, world's fastest growing salon chain. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்.
Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Grand Royal Tours presents Behind What's Beyond the News with Rangaraj Pandey. Powered by Naturals, world's fastest growing salon chain. Dr. Srivarma Oil Tarum Ayurveda. Karthipuram, Coimbatore 200 acre dream township premium plots. Arabian Garden Seafood Restaurant. Air Fiber Wi-Fi.